அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷ ராசிக்கார நேயர்களே, என்னை 3 நாளில் எதிர்பாராத ஒன்று இந்த மேஷ ராசியினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. அந்த கடவுளே நேரில் வந்து தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாதுங்க. ஏன்னா இது மேஷ ராசியில நிச்சயம் நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை தடுத்தோ நிறுத்தவோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயம் என்பது இந்த மேசராசியில ரொம்ப நாளா நடக்கணும்னு நினைச்ச விஷயம். ஆனா என்னை 3 நாட்கள்ல நடக்க போகுதுங்க. அது என்ன, எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த 3 நாட்களில் இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது என்பதை பற்றி முழு பதிவில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த மேச ராசியினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது எல்லோருட்டுமே வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்பவே தவறான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு இத்தனை நாள் வரைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு விஷயம், துக்கமான ஒரு விஷயம் நடக்கும்போது அதை உனக்குள்ள வச்சுக்கிற வரைக்கும் தான் அது உனக்கானதாக இருக்கும். நீ மற்றவங்கள்ட்ட சொல்ல சொல்ல உன் மேல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் எப்போதும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மேசராசிக்காரர்கள் அதை செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தினுடைய பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை. எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று சொன்னாலும் சரி, நீ எல்லாம் எதுக்கு சொல்ற, நீ எதுக்கு போய் அதை செஞ்ச, உன்னை யார் அதை செய்ய சொன்னா, உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா, எங்களோட நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா, எங்களோட நீ பெரிய ஆள் ஆயிட்டியா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் இல்லை செஞ்சாலும் எதற்கெடுத்தாலும் ஒரு சில புத்தகங்களை சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி இவங்களை ரொம்பவே மனவேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு கோபம்ன்றது அதிகமாகவே வந்துருங்க. ஏன்னா மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையும் கெடுத்து தன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கல. யாருடைய வாழ்க்கையும் சில பிரச்சனைகளை செய்து தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இவங்களுடைய வாழ்க்கையை இவங்க ஆசைப்பட்டு வாழ்றாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்றாங்க, செய்யறாங்க. ஆனா அதையும் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் இந்த குடும்பத்தார்கள். குடும்பத்து மேல இருந்த அந்த ஈர்ப்பு, அந்த அன்பு, பாசம்ங்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போது இல்லாமலே போச்சுங்க. என்னங்க குடும்பத்து மேலே பாசம் இல்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய நபர்கள் கேட்கலாம். நிச்சயமா சொல்லணும்னா உங்களுக்கு உங்க குடும்பத்து மேல பாசமே இல்லாம போச்சு. காரணம் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த அட்டூழியங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான பிரச்சனை ஏற்படுத்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்புற நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, கணவன், அப்புறம் உங்களுடைய அப்பா அம்மா. மற்றபடி எல்லா நபர்களும் உங்களை ஏமாற்றிக்கொண்டு தான் இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில நபர் மேசராசியினுடைய வாழ்க்கையில திருமணத்திற்கு பிறகு அந்த கணவனுடைய தாய் தந்தையர் அல்லது அந்த மனைவியினுடைய தாய் தந்தையர் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை இவர்களை வைத்து செய்து கொண்டு இவருடைய குடும்பத்துக்குள் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். முக்கியமா இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஷேர் செய்து கொள்வதால், அதாவது குடும்பத்தார்ட்டையே சொல்லிக்கிறதுனாலேன்ட்டு அவங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஏதாச்சும் ஒன்று சொல்லி சொல்லி இவர்களுடைய மனசுல இல்லாத கேள்விகளை கூட கொண்டு வந்து குடும்பத்துல பிரிவினை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில் இதுவே மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இனியும் அது போன்ற கேள்விகளை நீங்க கேட்காமல் இருப்பதும் உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருப்பதும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மேசராசிக்கு. இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நண்பர்கள் இன்னும் நிறைய எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா 1-2 நண்பர்களாக இருந்தாலும் ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா இவங்க மேல பாசம் அதிகமா இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்புக்கு சப்போர்ட்வா இங்க இருக்கவே மாட்டாங்க. எதிராக தான் நிற்பாங்க. நீ தப்பு பண்ணல, அப்ப நீ தான் தண்டனை நினைச்சாகணும். நான் உனக்கு சப்போர்ட் எல்லாம் நிற்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கும்பா. நீ ஏன் இப்படி பண்ண, உனக்கு யார் பண்ண சொன்னா, அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீ பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எதிர்த்து நிற்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, தானே ஒரு தப்பு பண்ணிட்டாலும் நான் தான் பண்ணேன், எனக்கு என்ன தரனாலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே இப்படி இருப்பதால நிறைய நபர்களை இழக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கே தவிர ஒரு சில நபர்கள் இவங்களோட சேரவும் செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருந்துச்சு இந்த மேசராசிக்கு. மறுபடியும் வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த மேசராசியில நடக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மேசராசி வாழ்க்கையில ரொம்ப நாட்களாவே ஒரு தொழில் இல்லை உத்தியோகத்துல நல்ல ஏற்ற மாதிரி நமக்கு மாற்றிக்கணும், அமைச்சுக்கணும்னு ஒரு முடிவோடு தான் கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இன்றைய வரைக்கும் இவங்க நினைச்ச மாதிரி, இவங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழில் உத்தியோகம் அப்படின்றது இவங்களுக்கு ஏற்றது போல சாதகமாக இன்னை வரைக்கும் அமையவே இல்லைங்க. முயற்சி பண்றாங்க, தோல்வி அடைகிறாங்க, முயற்சி பண்றாங்க, தோல்வி அடைகிறாங்கன்ற போல எல்லா விஷயத்திலையும் இவங்களுக்கு தோல்விங்கிறதே அதிகமாக கிடைச்சிச்சு. இவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் வந்துச்சு. என்னடா நம்ம எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் கொஞ்சமாச்சும் நல்லது நடக்குன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது. நம்ம எதை தொட்டாலும் இப்படி நடந்துச்சுன்னா நம்ம ஏன் இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோவமே வந்துடும் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு. இதனாலே நிறைய விடங்கள்ல இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமலே இருந்தாங்க இது நாள் வரைக்கும்.
ஆனால் இனி அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடுறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும். நீங்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தொட்ட விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் என்றால் நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான். நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு வியாபாரமே செய்ய முடியலைங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலும் உங்களுக்கு ஏற்ற வியாபாரங்கள் வந்து சேரும். முக்கியமாக உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு உத்தியோகம் கிடைக்கும். அதுவும் வெளிநாட்டு பயணங்களில் போது கிடைக்கக்கூடிய உத்தியோகங்கள் என்பது உங்களுக்கு ரொம்பவே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்னொரு பக்கம் செல்வ பிரச்சனை தாங்க அதிகமாக இருந்துச்சு. செல்வம் எப்போதும் எனக்கு பிரச்சனையா இருக்கு சாமி, இந்த கடன் தொல்லை என்ன உயிரை எடுக்குது. நான் வாங்கல கடனை என் முன்னோட வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சேன், அதுல எனக்கு கடன் ஆயிடுச்சு. இப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் தள்ளாடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன். சொந்த வீடு இழந்துட்டேன், இருக்கிற சொத்துக்களை இழந்துட்டேன். ஆனா இப்போ தனிமரமா நடுரோட்டில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. இதுக்கெல்லாம் நான் என்னதான் பண்ண போறேன், எப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுதுன்னு ரொம்ப பயந்துக்கிட்டனால இந்த மேசராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்டது போல மிகப்பெரிய அளவுல கொஞ்சம் நன்மைகள் என்பது நடக்குங்க. முக்கியமா நீங்க இருக்கிற சொந்த செல்வ பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சி நல்ல மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இக்கட்டான சூழ்நிலைகள்ல நீங்க ஒரு சில நன்மைகள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முற்பகல் செய்யணும் பிற்பகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு. அது போல நீங்க இதற்கு முன்பாக செஞ்சக்கூடிய காரியங்கள் இப்போ வரக்கின்ற காலங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை பொறுமையாக கையாள்வது நல்லதுங்க. ஏன்னா இவங்களுடைய திடீர் கோபம் என்பது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். இவங்க என்னன்னே தெரியாம தடத்தடன்னு கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டுருவாங்க. அதாவது முன்கோபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கோபத்தை படுவதன் மூலியமாவே நிறைய இடங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு மேசராசிக்கு. அந்த சில விஷயங்களை இந்த மேசராசிக்காரர்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய முன்கோபம் என்பது நீங்க அந்த இடத்துல யோசிக்காம செய்யக்கூடிய விஷயத்தின் மூலியமா நல்லது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. அதனால ஒரு விஷயத்த செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நீங்க செய்வதுங்கிறது சிறந்ததாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முன்கோபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. திருமணமே நடக்க முடியும் சாமி, ரொம்ப நாளா எதிர்பார்க்கேன், திருமண வாக்கியமே கிடைக்க முடியும்னு ரொம்ப மனவர்த்தப்பட்டிருக்கீங்களே. இனி நீங்க அந்த பயத்திலிருந்து நீங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமணம்ங்கிறது உங்களுக்கு கட்டாயம் நடக்க போகுது. நீங்க நினைச்சது போல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர போறாங்க. கண்டிப்பா காதல் வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த 3 நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இந்த 3 நாட்களில் இதுதான் நடக்க போகுது. இந்த ஒரு விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போறதாக இருக்க போகுது. இதுக்கு மாற்றுகளும் கிடையாது, மாற்று தீர்வுகளும் கிடையாது. இதுல இருந்து நீ தப்பிக்கவும் முடியாது. இதுல இருந்து எந்த ஒரு விஷயமும் மாறாது. நீ சரியான விஷயத்த சரியானதாக செஞ்சா சரியா இருக்கும். நீ தப்பான விஷயத்த சரியா செய்யணும்னு நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா நீ மாட்டிப்ப. உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்கள்ல பிரச்சனைகளை சிக்கி இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது தப்போ சரியோ, நீ நேர்மையா இருக்க பாரு. கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தான் நடக்கும். மிகப்பெரிய அளவுல மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். நீ முழுமையா நம்பிக்கையோட மனசார வேண்டிக்கிட்டே இரு. கண்டிப்பா அந்த முருகப்பெருமான் உன்னை காத்துருவார். உன்னுடைய கடவுளாக இருக்க முருகப்பெருமானுடைய மந்திர சொற்களை நீ சொல்லிட்டு வந்த அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உனக்கு என்ன மந்திர சொல் பிடிக்குதோ அதை சொல்லு. கண்டிப்பா உன்னை காத்துக்கிட்டே இருப்பார். நம்பிக்கையோட நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.